தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நமக்கு ரவுண்ட் டூக்குரிய ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது விரைவில் வரப்போகுது. ஸோ எல்லாருமே நம்ம சாய்ஸ் லாக்கிங் அந்த டைம்லாம் முடிஞ்சுது. ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், ஃபைனல் ரிசல்ட்டுக்காக. ஸோ இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு 15 சீட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட டீட்டெயில் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த 15 சீட்டுமே கிட்டத்தட்ட எதனால் மேபி நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வந்திருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய செகண்ட் ரவுண்டு ரிசல்ட் அப்படின்றது வரப்போகுது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களே தமிழ்நாடு ரவுண்ட் டூலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சதுன்னா அவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே வேக்கண்ட் கண்டிப்பாக உருவாகும். கிட்டத்தட்ட இதுதான் மேக்சிமம் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 15 பேரும், அதாவது 15 சீட்டு இருக்குது. ஏற்கனவே நமக்கு வேக்கண்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்க. ஸோ இந்த வேக்கண்ட் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 சீட்டு நமக்கு வேக்கண்ட் இருந்தது. கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து கவர்மெண்ட் காலேஜில் 75 சீட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை 90 சீட்டு கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 15 சீட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதற்கு அது எந்தெந்த காலேஜில் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கல. பட் அதே நேரத்தில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம். 15 சீட்டுன்றது உண்மையிலே இங்கே இருந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மூவ் ஆன மாணவர்களாக தான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் இப்போ கிட்டத்தட்ட அதிகபட்சமாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 37 சீட்டு கவர்மெண்ட் சீட் இன்னுமே இருக்குது. 37 சீட்டு கிட்ட இருக்குது. அதே போல் 11 சீட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில். நான் அதிகமான நம்பர் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். எல்லா காலேஜிலுமே சீட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அதிகம் அப்படின்னு சொன்னால் 37 சீட்டு நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஸ்டான்லி கீழ்ப்பாக்கெலாம் நமக்கு ஸ்டான்லியில் 7, கீழ்ப்பாக்கில் 2. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் லிஸ்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 சீட்டு டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு 90 சீட் நமக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 சீட்டு இருக்குது. இஎஸ்ஐசி கோட்டா உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதில் போய் சேரலாம். தென் ஐஆர்டி வார்டு அதுலேயே ஒரு சீட்டு கிட்டே இருக்குது. தென் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜிலுமே நமக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பார்த்திங்கன்னா 270 சீட் இருக்குது. இந்த 270 கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் 26 சீட்டு அதிகபட்சம் இருக்குது. அதே போல் 32 சீட்டு இந்திரா மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஸோ திருவள்ளூர் கிட்டத்தட்ட இங்கெல்லாம் ரொம்பவே சீட் அதிகமாக ப்ரைவேட் காலேஜில் நிறைய சீட் இருக்குது. இன்னுமே இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். அதுக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நடக்கும். ஏன்னா சாய்ஸ் ஃபில் 2 வகையாக பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் செகண்ட் ரவுண்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட் இல்லாமல் செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போயிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ரீஅலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு தேவையான காலேஜ் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் புதுசாக இருக்கிறவங்க எல்லா காலேஜுமே கொடுத்துருப்பீங்க, நிறைய காலேஜை கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்கள் சீட்டுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று. தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலுமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 117 சீட் இருக்குது. சரிங்களா? ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 836 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 835 சீட்டு, 836 சீட்டு இன்க்ளூடிங் மைனாரிட்டி சேர்த்து. ஸோ மிக அதிகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேபி இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்குமே இங்கே இருக்கிற சீட்டு செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப அதாவது நமக்கு தேர்ட் ரவுண்டில் கொடுப்பாங்க. தேர்ட் ரவுண்டில் வேக்கண்ட் லிஸ்ட் வெளியே வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு அப்படின்றது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் போன மாணவர்கள் ஏதோ ஒரு காலேஜ் 2 காலேஜை கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண அந்த ஒரு காலேஜ் 2 காலேஜில் ஒரு சீட்டு 2 சீட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். மேபி நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுத்த காலேஜில் சீட் நம்பர் ஆஃப் சீட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த வேக்கண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பும் வரலாம். சரிங்களா? அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டில் சீட் கிடைச்சதா இல்லைன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.